சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கான 5 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்க்கான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை வந்து ஒவ்வொரு சேனலும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இல்லாமல், ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது என்னென்ன மெத்தட்ஸு இல்லை என்னென்ன டெக்னிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்போது ஆல் டைம் ஹையை உடச்சி போனால் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு இல்லை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைனா டபுள் பாட்டம் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லை ரவுண்டிங் பாட்டம் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸோ என்னென்ன பேட்டர்ன், மொத்த பேட்டர்ன்ஸும், ஸோ சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஆல் டைம் ஹையாக இருக்கட்டும், இல்லை இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் பாட்டம்ஸ், இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக நம்ம வளரணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த சேனலை வந்து சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் ஸோ அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், ஸோ அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரைட் ஷோல்டர் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வேளை இல்லை அப்படின்னா இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகும்னு நினச்சோம். ஸோ இப்போது இந்த பேரிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகும்போது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா, இங்கே ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு நேற்றுக்கு பார்க்கும்போது இந்த லோவையும் உடச்சி மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே, அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 24,500 அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு நிஃப்டியில் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல்லிஷாக தான் இருந்திருக்கு, நல்லா மேலேயும் போயிருக்கு. பட் முடிக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வாஷ் அவுட் ஆகி அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா ஒரு செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. ஒரு குட்டி பேரிஷ் கேண்டிலாகவே இருந்தாலும் பேங்க் நிஃப்டியும் தொடர்ந்து மேலே போடுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது 57,300 அப்படின்றது 360 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா நிஃப்டி தொடர்ந்து முன்னேறிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ரெண்டும் பேரலராக மேலே போணுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 1 அப்போலோ டயர். இந்த அப்போலோ டயரை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்றுக்கு இந்த டயர் செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டயர் செக்டாரில் இருந்து ஒரு 3 ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாக் அப்போலோ டயர். இந்த அப்போலோ டயரை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு இன்னும் மொமெண்டம் இருக்குமா அப்படின்றத நம்ம எங்கேருந்து பார்க்கும்போது இது எந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து இதே ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த சப்போர்ட்டில் இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஒரு டவுன் சைட். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜோனில் இருந்தால் அகைன் மறுபடியும் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கும், மேலே போயிருக்கும். இப்போது அங்கேருந்தும் மறுபடியும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டில்
உங்களுக்கு இங்கே இருந்தால் இப்போது இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ அகைன் மறுபடியும் இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்று. ஓகே, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து வாங்கலாமா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ கரண்ட்டாக நம்ம எங்கே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியல. ஸோ ஒரு 2 டைம்ஸ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனை பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு மேலே போயிட்டு இந்த ஜோன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அகெயின் மறுபடியும் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இங்கேருந்து கண்டினியூ ஆகுது இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் செல்லிங் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் இங்கே இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அதுக்கப்புறம் சைட்வேஸு, இப்போது இதை உடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஓகே, டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், இந்த 521 அப்படின்றது நமக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்மளோட டாப் கெய்னர், அதாவது நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் நம்ம டாப் கெய்னர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரீடெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஜோன்லேயே நம்ம வந்து அங்கே அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். இந்த பிக் கேண்டில் வைக்கும்போதே சொல்லியிருந்தேன், நான் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்னு நம்ம அப்போவே அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது எக்ஸாக்டாகவே இங்கே நடந்திருக்கும். ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அப்பவும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நேற்றுக்கு மட்டுமே ஒரே நாளில் 7% சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. டார்கெட் வந்து நியர்பையில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2% தான் இருக்குது. இந்த 429 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்குது 471 அப்படின்றது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2. பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 சிஎட் டயர். இந்த சிஎட் டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரைசிங் வெஜ் சேனல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் முடக்கலை. ஓகே, இந்த சேனலோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எப்போல்லாம் சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் பவுன்ஸ் பேக்கும், எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டார்கெட். ஓகே, இப்போது அதே மாதிரி சப்போர்ட், அதாவது எங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத டெய்லியில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை இப்போது அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பட் இதோட ப்ரீவியஸ் ஹையில், அதாவது ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை, க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் உடைக்க முடியல. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4th அட்டெம்ப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில். ஸோ இது 4th அட்டெம்ப்ட். உங்களுக்கு இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோனை 4th டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உடைச்சிடும். ஸோ இந்த டைம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜோன் பாருங்கள், இங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே தெரியுதா? கிடையாது. இந்த ஜோன் பாருங்கள், ஏதாவது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், ஒரு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெரியுதா? கிடையாது. ஆனால் இந்த ஜோன் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸோ என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கே உடச்சி இன்றைக்கே கூட உடச்சி பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஜோன் வந்து இதை உடச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட்டும் கூட எடுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா? ஸோ இந்த 3946 ஒருவேளை இதை உடச்சி இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன்
ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து நம்ம கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம், இங்கே வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம கவனிச்சுட்டு தான் நம்ம அந்த டிசிஷனை என்ன டிசிஷன் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதா, அது எப்படி கேண்டில் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒரு ரிஜெக்ஷனோட பிரிண்ட் ஆகுதா, இல்லை ஒரு பேரிஷ் கேண்டிலோட பிரிண்ட் ஆகுதா, இல்லை ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான இந்த மாதிரியான கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டிசிஷனை எடுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதுக்கு மேலே ஆனால் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டார்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்டாப் லாஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 3 ஜேகே டயர். ஜேகே டயர் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 600 அப்படி இல்லை 600லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு இப்போ அகைன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இன்றைக்கி பிரேக் ஆகட்டும், இந்த நெக்லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகட்டும். இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஸோ இதுக்கு மேலே இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வைக்கிறத விட இங்கே வைக்கிறது சேஃப். இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 501 அப்படின்றது ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஏன் இந்த ஜோனை நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக் வந்து வரும். ஸோ அந்த ஜோனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஜேகே பேங்க். இந்த ஜம்மு காஷ்மீர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ரவுண்டிங் பாட்டம் வந்து ரவுண்டிங் பாட்டம் வந்து உடச்சிருக்கு. வீக்லி ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை இங்கே உடச்சி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும். சரி, இங்கே வந்து அதாவது இந்த ஆல் டைம் ஹை வந்து இந்த 152 அப்படி இந்த ப்ரைஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது கப் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. இதை நம்ம டெய்லியில் இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக நேற்றுக்கு எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ட்ரேடிங் பிரேக் அவுட் கன்ஃபார்மாக அப்படின்றதையும் இங்கே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 152 அப்படின்றது ஆல் டைம் ஹை. இதை உடச்சி மேலே ட்ரேட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட், பக்காவாக ஒரு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இதை உடச்சி உங்களுக்கு மேலே போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஜோனில் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலை நம்ம பார்த்துருப்போமா? பார்க்கல. ஸோ இதெல்லாம் நம்ம லெசனாக எடுத்துக்கணும். ஆல் டைம் ஹையை உடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். சம்டைம்ஸ் இங்கே ரீடெஸ்ட் எடுத்தால் தான் போச்சு. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், இங்கே வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு. பட் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்தாச்சும் போச்சு. சம்டைம்ஸ் கீழே கூட வந்துடலாம். ஸோ அதுக்கு இங்கே அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான கேண்டில்ஸை நம்ம ரீட் பண்ணுறது மூலமாக. ஓகே, இங்கே வந்து பார்க்கும்போது பக்காவான ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு, நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த 150 ஆமாம் 151 ரூபா அப்படின்ற இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த கப்போட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20% வந்து கிட்டத்தட்ட 150ங்களா 190 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட டார்கெட் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்டாக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 5 ஸ்டார்
பிஸ்னஸ். இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். கிட்டத்தட்ட இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 1000 அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆமாம், 950 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால்லேருந்து இப்போது ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹையை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகலை. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தான் ஆல் டைம் ஹையிலேருந்து விழுந்த இந்த ஜோன் கீழே விழுந்துட்டு ஒரு ரெக்கவர் பார்த்துருக்கு. இந்த ஜோன் வரும்போது இங்கே விக்கு வந்து பாருங்கள் ஹிட் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் இங்கே ஆயிருக்கு. ஸோ ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து லோ, இது ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷனும் இங்கே வரும், நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி இங்கே புல்லிஷ் கேண்டல் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட். நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ, ஸோ இந்த 486 இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறலாம். ஓகே, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 645ங்களா, 640, ஆமாம் 663 அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே வச்சுக்கிறோம். ஸோ இதை ஏன் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்னா, இது ப்ரீவியஸ் ஹை, ஸோ அதனால் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையாக நீங்கள் செகண்ட் டார்கெட் ஆல் டைம் ஹை இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேட் ஜோன் நடந்திருக்கு. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸோ இந்த ஹையை நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது நமக்கு வேறு லெவலான ஒரு ப்ராஃபிட், எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். ஓகே, இது ரெண்டையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல ஒரு வேல்யூஷனோடு இருக்கக்கூடிய, சீப்பான வேல்யூஷனோடு இருக்கக்கூடிய ஸ்டாக். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்காக ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் தட்டி விட்ருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பழனிவேல் காளிமுத்து.